ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான், உங்களுக்காக 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வீடியோ. நம்ம வந்து மண்டே வந்து மேக்ஸ் எக்ஸாம் நம்ம எழுத போகிறோம். சரியா? அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோமா இல்லையா அப்படிங்கிறத சாப்டர் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்காக கொடுத்துருக்கோம். ஃபைனலாக இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடையில வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் இதுலேயும் இருக்குது. சரியா? அதாவது இப்போ இந்த எக்ஸைஸ் 1.1 இந்த 7 சம்மு, எக்ஸாம்பிள் 1.9 இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். இதெல்லாம் நம்ம கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸைஸ் 1.2 இருக்கு பாருங்கள். ஃபைன் தி ரேங்க் ஃபார் தி ஃபாலோயிங் மேட்ரிக்ஸஸ் ஆர் ரோட் ரிடக்ஷன் மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ரேங்க்கு கண்டிப்பாக கேட்கக்கூடிய சம் வந்து நமக்கு கேட்க போகிறாங்க. அதை நீங்கள் பார்த்துங்க. கண்டிப்பாக அதில் வந்து ஒரு சம் வந்துடும். சரியா? ஃபைன் தி ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா? ரோ எக்லான் ஃபார்ம். சரியா? இதில் வந்து நமக்கு கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான எக்ஸைஸ் 1.3 இதில் வந்து சால்வ் தி ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். சரியா? மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடு கேட்கலாம். அதே மாதிரி எக்ஸைஸ் 1.4 இந்த கிரேமர்ஸ் ரூல் இருக்குது பாருங்கள். கிரேமர்ஸ் ரூலை யூஸ் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு சம்மில் இருக்கக்கூடிய, சரியா, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன், ஃபோர்த் சப்டிவிஷன் வந்து இங்கே கொடுக்கல. இது வந்து 2 மார்க்ஸ்னால் ஃபோர்த் சப்டிவிஷன் வந்து கொடுக்காமல் இருக்காங்க. சரியா? ஃபோர்த் சப்டிவிஷன் வந்து 5 மார்க்கில் கண்டிப்பாக நமக்கு கேட்டுருவாங்க. அதை நீங்கள் பார்த்துங்க. சரியா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டரில் இதில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் கடைசியாக நீங்கள் படிச்சுட்டிங்களா, கொஞ்சம் பார்த்துட்டிங்களா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஏன்னா பியூர்லி ரியல், பியூர்லி இமேஜினரி இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வரதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா? அதனால் கண்டிப்பாக இதை பார்த்துங்க. அதே மாதிரி சிஸ்டம் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 சொல்யூஷன், 4 சொல்யூஷன் அந்த மாதிரி சம் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி எக்ஸைஸ் 2.6 பார்த்துங்க. 2.7 இந்த சம்ஸ் மட்டும் நினச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டீங்கன்னாவே போதுமானது. அதே மாதிரி எக்ஸாம்பிள் 2.32 இருக்குது பாருங்கள். ஃபைன் தி கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி, ஃபைன் தி ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி இதெல்லாம் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா? அதனால் அதெல்லாம் பார்த்துங்க. அதே மாதிரி தேர்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்க கொஸ்டினை மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னாவே போதுமானது. தேர்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்க கொஸ்டினை மட்டும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக இதுலேருந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஃபோர்த் சாப்டரை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஃபோர்த் சாப்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபைன் தி வேல்யூ ஆஃப், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் தி பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் இதுலேருந்து ஒரு 2 மார்க்கு இல்லைனா ஒரு 3 மார்க் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்துடும். சரி, அதை பார்த்துங்க. அதே மாதிரி இந்த எக்ஸைஸ் 4.2 பாருங்கள். ஃபைன் தி வேல்யூ ஆஃப்னு சொல்லிட்டு 2 cos இன்வர்ஸ் ஆஃப் 1/2 sin இன்வர்ஸ் ஆஃப் 1/2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. இந்த மாதிரி சம்லாம் வந்து 3 மார்க்கில் கேட்கலாம். சரியா? அதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 5 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 4.2ல் 8 சம் இருக்குது பாருங்கள். cos இன்வர்ஸ் ஆஃப் 4/5 ப்ளஸ் sin இன்வர்ஸ் ஆஃப் 4/5 இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துங்க. கண்டிப்பாக எக்ஸாம்பிள் 4.10 இந்த மாடலில் ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துங்க. இதில் இருக்க கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டாவே போதுமானது. அதே மாதிரி சாப்டர் 5லையும் சரி, அதாவது எக்ஸாம்பிள், அதாவது எக்ஸைஸ் 5.4 இருக்குது பாருங்கள். இந்த 2 சம்மே ரொம்ப முக்கியமானது. லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 5.32, 5.34, 5.36 இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஃபைனல் எக்ஸைஸில் இருக்கக்கூடிய அந்த 10 சம்மை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதில் வந்து நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6th சாப்டருக்கு நீங்கள் அதிகமாக கஷ்டப்பட வேணாம். இதில் இருக்க கொஸ்டினை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டே போதுமானது. இது இல்லாமல் cos a + b, cos a - b, sin a + b, sin a - b அதையும் நீங்கள் பார்த்துங்க. சரியா? இந்த பிடிஎஃப் ஃபைலோட டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எடுத்து டவுன்லோட் பண்ணிங்க. இதில் வந்து வால்யூம் 1, வால்யூம் 2 ரெண்டுலேயுமே சேர்த்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் ஃபைலில் மொத்தம் 19 பேஜ் இருக்குது. இந்த இருக்கிற சம்மை மட்டும் நீங்கள் பார்த்துக்கினாவே நல்லபடியாக நீங்கள் மேக்ஸில் வந்து நல்ல மார்க்கே உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். வித் 1 வேர்ட்ஸை படிச்சிட்டிங்க அப்படின்னா போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.